இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நமக்குள்ள உலகத்தின் தேசத்தின் அருவருப்புகளை குறித்து தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை தேவன் வைப்பாராக. கண்கள் முடிச்சிடும் ஆண்டவர் இந்த நாளிலும் பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு ஜெப ஆவியை என்னை கேட்கிறவர்களுக்குள் உருவாக்குவீராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசேக்கியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு என்றார். அன்பானவர்களே, இந்த புதிய வருடம் தேவன் மனிதர்களை வேறு பிரிக்கிற வருடமாய் அல்லேலூயா நம் வாழ்வில் மாறிப்போவதாக. நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக, தேவனால் அடையாளமிடப்படுகிற ஒரு மனிதர்களாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள்ள எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஸ்ரவேலர்கள் என்று சொன்னா அவர்கள் எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 12 கோத்திரத்தாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒரு தகப்பனின் பிள்ளைகள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள ஒரு அடையாளமிடுதல் நடக்கிறது. ஹல்லேலூயா. யாரை தேவன் அடையாளப்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னா, பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டத்தை தேவன் அடையாளப்படுத்த விரும்புகிறார். அன்பானவர்கள், இந்த வருடம் யார் யார் அருவருப்புகள் நிமித்தம், தேவனுக்கு விரோதமாய் மனிதர்கள் செய்கிற காரியங்கள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ, மனதில் ஏக்கத்தோடு ஐயோ இந்த ஜனங்கள் இப்படி தேவனை நோகடிக்கிறார்களே, இப்படி தேவனுக்கு விரோதமாய் காரியம் செய்கிறார்களே, தேவன் இவர்களுக்காக ஜீவனை கொடுத்தார் அல்லவா, தேவன் இவர்களை தெரிந்து கொண்டார் அல்லவா, தேவன் இவர்களை முன்குறித்தார் அல்லவா, தேவன் இவர் யாருக்காக பெருமூச்சு விட்டு அழணுமா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம், அருவருப்பின் நிமித்தம். இன்றைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கும் அப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய இருதயத்தை நோகடிக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆராதனைங்கிற பேர்ல தேவ ஆலயத்துக்குள்ளே அருவருப்புகளை கொண்டு வரும் பொழுது பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டத்தை தேவன் அடையாளப்படுத்த விரும்புகிறார். அந்த அடையாளப்படுத்தலுக்குள்ள நீங்களும் நானும் வர வேண்டும். அன்பானவர்களே, தேவனுடைய இருதயத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய இருதயத்தை நோகடிக்கிறார்கள், அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய இருதயத்தை நோகடிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது பரலோகத்திலிருந்து கட்டளை பிறக்கிறது, போ இதை பார்த்து ஒருவன் பெருமூச்சிட்டு அழுவானா அந்த அவனுடைய நெத்தியில நீ அடையாளம் இடு. அல்லேலூயா. இது அழிவின் அடையாளம் அல்ல, இது காக்கப்படுதலின் அடையாளம். இது உயர்வின் அடையாளம் அல்ல, தேவ கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிற அடையாளம். இது பெருக்கத்தின் அடையாளம் அல்ல, இது தேவனால் காக்கப்படுவதற்கான அடையாளம். யாடிய நெத்தில இடப்படும் என்று சொன்னா, ஆடி பாடி கொண்டாடுடைய நெத்தில இது இடப்படாது. அல்லேலூயா. பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு சிறிய கூட்டத்தின் நெற்றியில தான் இந்த அடையாளம் இடப்படும். காலத்தை அறிந்து கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்கிற அருவருப்பின் நிமித்தம் அவர்களுக்கு சொல்லி வேலையில் என்பது தேவனுக்கு தெரிஞ்சிட்டு இல்லாடிதான் 4 தீர்க்கதரிசி அனுப்பியிருப்பாரு. போய் சொல்லு இல்ல, தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பெருமூச்சு விட்டு அழுகிற கூட்டத்தை தேவன் காண்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, போ இவர்கள் நெத்தியில முத்திரையிடு. அந்த காலம் இந்த காலமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, தேவ ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் ரத்தம் சிந்தி மீட்டவர்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற அந்த காரியத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளாதீர்கள். அந்த காரியத்தோடு நீங்க சேராதீங்க. அதற்கு மாறாக நீங்கள் பெருமூச்சு விட்டு அழுவீர்களாக இருந்தா உங்கள் நெத்திகளை தேவன் நிச்சயமாய் அடையாளம் இடுவார். இந்த அடையாளம் உங்களை காக்கும், இந்த அடையாளம் உங்களை அழிவிலிருந்து மீட்கும். அல்லேலூயா. இந்த அடையாளம் உங்களை தப்பு வைக்கும். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம், அநியாய நிமித்தம் நான் அவர்களோடு இணைந்து கொள்ளாதபடிக்கு அவர்களை விட்டு பிரிந்து உமக்கு சார்பாய் நின்று பெருமூச்சு விட்டு அழுகிற
ஒரு இருதயத்தை, ஒரு கண்களை எங்களுக்குள்ள தாங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.